चोलामंडलम परम आदरणीय आदिनम मठाधीशगण, चिन्मया मिशन के स्वामीगण, तमिलनाडु के गवर्नर आर.एन. रवि जी, कैबिनेट में मेरे सहयोगी डॉक्टर एल. मुरुगन जी, स्थानीय सांसद थिरुमा बलवन जी, मंच पर मौजूद तमिलनाडु के मंत्री, संसद में मेरे साथी आदरणीय श्री इलैयाराजा जी, सभी ओदवारों, भक्त, स्टूडेंट्स, कल्चरल हिस्टोरियंस और मेरे प्यारे भाई और बहनों, नमः शिवाय। नमः शिवाय। वार्धा नादन ताल वार्धा इमेई पोळदम येन नेंजिल निंगादान ताल वार्धा। வணக்கம் சோழமண்டலம். பெருமதிப்பிற்குரிய ஆதீனங்களே, மடாதிபதிகளே, சின்மயா மிஷனைச் சேர்ந்த சுவாமிமார்களே, தமிழ்நாட்டின் ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்களே, அமைச்சரவையின் என் சகாவான டாக்டர் எல். முருகன் அவர்களே, தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களே, மேடையில் அமைந்திருக்கும் தமிழ்நாட்டின் அமைச்சர்களே, மக்கள் அவையில் என்னுடைய சகாவான இசைஞானி இளையராஜா அவர்களே, அனைத்து ஓதுவார்களே, பக்த கோடிகளே, மாணவர்களே, கலாச்சார வரலாற்றாளர்களே, எனது சகோதர சகோதரிகளே, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. मैं देख रहा था कि जब जब नयनार नागेंद्रन का नाम आता था, चारों तरफ उत्साह का वातावरण से एकदम से माहौल बदल जाता था। साथियों, एक प्रकार से राजराजा की ये श्रद्धा भूमि है और उस श्रद्धा भूमि में इलैयाराजा ने आज जिस प्रकार से शिव भक्ति में हम सबको डुबो दिया, सावन का मास हो, राजराजा की श्रद्धा भूमि हो और इलैयाराजा की तपस्या हो, कैसा अद्भुत वातावरण, बहुत अद्भुत वातावरण। और मैं तो काशी का सांसद हूं और जब ओम नमः शिवाय सुनता हूं तो रोंगटे खड़े हो जाते हैं। சகோதர சகோதரிகளே, நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். எப்போதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அவர்களின் பெயர் கூறப்படுகிறதோ உங்களிடத்திலே ஒரு உற்சாக கொப்பளிப்பை நான் கவனித்து விட்டேன். இது ராஜராஜ சோழனின் இடம். இந்த இடத்திலே அவையிலே என்னுடைய சகாவான இளையராஜா அவர்களின் சிவபக்தி இந்த மழை காலத்திலே இது மிகவும் சுவாரஸ்யமாக பக்தி நிரம்பியதாக இருந்தது. நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இங்கே இந்த சிவ கோஷத்தை கேட்கும் பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளே மிகவும் பரவசமாக இருக்கின்றது. साथियों, शिव दर्शन की अद्भुत ऊर्जा, श्री इलैयाराजा का संगीत, ओदवार का मंत्रोच्चार, वाकई ये स्पिरिचुअल एक्सपीरियंस आत्मा को भाव विभोर कर देता है।
நண்பர்களே, சிவ தரிசனத்தால் அற்புதமான சக்தி. இளையராஜா அவர்களின் இசை, ஓதுவார்தம் மந்திர உச்சாடனங்கள், உண்மையிலேயே இந்த ஆன்மீக அனுபவம் என் ஆன்மாவை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டது. साथियों, सावन का पवित्र महीना और बृहदेश्वर शिव मंदिर का निर्माण शुरू होने के 1000 ईयर्स का ऐतिहासिक अवसर, ऐसे अद्भुत समय में मुझे भगवान बृहदेश्वर शिव के चरणों में उपस्थित होकर के पूजा करने का सौभाग्य मिला है. நண்பர்களே, பவித்திரமான மழைக்காலம், அதோடு கூட பிரகதேஸ்வரர் சிவாலய நிர்மாணம் தொடங்கி 1000 ஆண்டுகள் வரலாற்று பூர்வமான சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட அற்புதமான வேளையிலே சிவனவன் பிரகதேஸ்வரனின் பாதார விந்தங்களிலே சிரம் தாழ்த்த அவரை வழிபாடு செய்யக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிடைத்திருக்கின்றது. मैंने इस ऐतिहासिक मंदिर में 140 करोड़ भारतीयों के कल्याण और भारत की निरंतर प्रगति के लिए प्रार्थना की है. मेरी कामना है भगवान शिव का आशीर्वाद सबको मिले. नमः पार्वती पतये, हर हर महादेव. நான் இந்த சரித்திர பூர்வமான ஆலயத்திலே 140 கோடி நாட்டு மக்களின் நலனுக்காகவும் பாரத நாட்டின் நிரந்தர வளர்ச்சிக்காகவும் என் வேண்டுதல்களை முன்வைத்தேன். என் விருப்பமெல்லாம் இறைவன் சிவனாரின் நல்லாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நம பார்வதி பதயே, हर हर महादेव. साथियों, मुझे यहां आने में विलंब हुआ. मैं यहां तो जल्दी पहुंच गया था, लेकिन भारत सरकार के सांस्कृतिक मंत्रालय ने जो अद्भुत प्रदर्शनी लगाई है, ज्ञानवर्धक है, प्रेरक है और हम सब गर्व से भर जाते हैं कि 1000 साल हमारे पूर्वजों ने किस प्रकार से मानव कल्याण को लेकर के दिशा दी. कितनी विशालता थी, कितनी व्यापकता थी, कितनी भव्यता थी. और मैं ने बताया मुझे पिछले एक सप्ताह से हजारों लोग ये प्रदर्शनी को देखने के लिए आ रहे हैं. ये दर्शनीय है और मैं तो सबको कहूंगा कि इसको आप जरूर देखें. நண்பர்களே, நான் வருவதற்கு சற்றே தாமதமாகிவிட்டது. இதற்கு காரணம் பாரத அரசின் கலாச்சார அமைச்சகம் ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு கண்காட்சி. இதை பார்த்த பிறகு, அங்கிருக்கும் வெளிப்பாடுகளை நான் கண்ணுற்ற பிறகு என் நெஞ்சத்தில் பெருமிதம் பொங்கியது, உற்சாகம் ஊற்றெடுத்தது. மக்கள் நலனுக்காக இதிலே இருக்கக்கூடிய கூறுகள் எத்தனை விசாலமான எண்ணம், மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இந்த வெளிப்பாடுகளில் தொனிக்கிறது என்பதை பார்த்து நான் வியப்பெய்தினேன். அனைவரும் இந்த கண்காட்சியை, இங்கிருக்கும் வெளிப்பாடுகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகின்றேன். साथियों, आज मुझे यहां चिन्मय मिशन के प्रयासों से तमिल गीता की एल्बम लॉन्च होने का अवसर भी मिला है. ये प्रयास भी विरासत को सहेजने के हमारे संकल्प को ऊर्जा देता है.
मैं इस प्रयास से जुड़े सभी लोगों का भी बहुत बहुत अभिनंदन करता हूं। நண்பர்களே, சின்மயா மிஷனுடைய முயற்சிகள் காரணமாக தமிழ் மொழியிலே பகவத்கீதை இசை தொகுப்பை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த முயற்சியும் கூட நமது பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் நம்முடைய மன உறுதிக்கு சக்தி கூட்டுகிறது. இந்த முயற்சியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் நான் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். साथियों, चोला राजाओं ने अपने राजनयिक और व्यापारिक संबंधों का विस्तार श्रीलंका, मालदीव और दक्षिण पूर्व एशिया तक किया था। ये भी एक संयोग है कि मैं कल ही मालदीव से लौटा हूं और आज तमिलनाडु में इस कार्यक्रम का हिस्सा बना हूं. நண்பர்களே, சோழ அரசர்கள் தங்களுடைய அரசியல் மற்றும் வியாபார தொடர்புகளின் விரிவாக்கத்தை இலங்கை, மாலத்தீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியா வரை செய்திருந்தார்கள். நான் நேற்று தான் மாலத்தீவுகளிலிருந்து திரும்பி வந்தேன். இன்று தமிழ்நாட்டின் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளுகிறேன். மிக உவப்பெய்துகிறேன். हमारे शास्त्र कहते हैं शिव के साधक भी शिव में ही समाहित होकर उनकी ही तरह अविनाशी हो जाते हैं. इसलिए शिव की अनन्य भक्ति से जुड़ी भारत की चोला विरासत भी आज अमर हो चुकी है. நண்பர்களே, சிவபக்தர்களே, சிவனை வழிபாடு செய்பவனும் சிவபெருமானிலேயே கலந்து விடுகிறான், அவரைப் போலவே அழிவற்றவனாகி விடுகிறான் என்று நமது சாத்திரங்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. ஆகையால் தான் சிவபெருமானிடத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்ட பாரத தேசத்து சோழர்களின் பாரம்பரியமும் கூட இன்று அமரத்துவம் அடைந்து விட்டது. राजा चोला, राजेंद्र चोला, ये नाम भारत की पहचान और गौरव के पर्याय है. चोला साम्राज्य का इतिहास और विरासत ये भारत के वास्तविक सामर्थ्य का, ट्रू पोटेंशियल का उद्घोष है. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த பெயர்கள் பாரதத்தின் அடையாளங்கள், கௌரவத்தின் இணை சொற்கள். சோழ பேரரசு, சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரியம் இவை பாரதத்தின் மெய்யான வல்லமையின் இயலாற்றலின் பிரகடனங்கள். ये भारत के उस सपने की प्रेरणा है जिसे लेकर आज हम विकसित भारत के लक्ष्य की ओर आगे बढ़ रहे हैं. मैं इसी प्रेरणा के साथ राजेंद्र चोला द ग्रेट को नमन करता हूं. பாரதத்தின் அந்த கனவு அளிக்கும் உத்வேகத்தால் உந்தப்பட்டு இன்று நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற்றம் கண்டு வருகின்றோம். நான் இந்த உள்ளெழுச்சி காரணமாக பெரும் பராக்கிரமன் ராஜேந்திர சோழனை வழுத்துகின்றேன். पिछले कुछ दिनों में आप सभी ने आड़ी तिरुवादिरी उत्सव मनाया है. आज उसका समापन इस भव्य कार्यक्रम के रूप में हो रहा है. मैं इसमें सहयोग करने वाले सभी लोगों को बधाई देता हूं. கடந்த சில தினங்களில் நீங்கள் அனைவரும் ஆடி திருவாதிரை உற்சவத்தை கொண்டாடினீர்கள். இன்று அதன் நிறைவு. இந்த மகத்தான நிகழ்ச்சி வாயிலாக
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் இதற்கு தோள் கொடுத்த அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். साथियों, इतिहासकार मानते हैं कि चोला साम्राज्य का दौर भारत के स्वर्णिम युगों में से एक था। इस युग की पहचान उसकी सामरिक ताकत से होती है। मदर ऑफ डेमोक्रेसी के रूप में भारत की परंपरा को भी चोला साम्राज्य ने आगे बढ़ाया था। इतिहासकार लोकतंत्र के नाम पर ब्रिटेन के मैग्ना कार्टा की बात करते हैं, लेकिन कई सदी पहले चोला साम्राज्य में कुड़ा वोलोई अमयिप से लोकतांत्रिक पद्धति से चुनाव होते थे। நண்பர்களே, சோழ சாம்ராஜ்யத்தின் காலகட்டம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்றாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள். இந்த காலகட்டம் அவர்களுடைய போர்த்திறன் வலிமையால் அளக்கப்படுகின்றது. ஜனநாயகத்தின் தாய் என்ற வகையிலும் கூட பாரதத்தின் பாரம்பரியத்தை சோழ சாம்ராஜ்யம் முன்னெடுத்துச் சென்றது. வரலாற்று ஆய்வாளர்கள் மக்களாட்சி என்று சொன்னால் பிரிட்டனுடைய மேக்னா கார்ட்டாவை பற்றி பேசத் தொடங்கி விடுவார்கள். ஆனால் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே சோழ சாம்ராஜ்யத்தில் குடவோலை முறை வாயிலாக ஜனநாயக வழிமுறைப்படி தேர்தல்கள் நடந்தன. आज दुनिया भर में वाटर मैनेजमेंट और इकोलॉजी प्रिजर्वेशन की इतनी चर्चा होती है। हमारे पूर्वज बहुत पहले से इनका महत्व समझते थे। हम ऐसे बहुत से राजाओं के बारे में सुनते हैं जो दूसरी जगह पर विजय प्राप्त करने के बाद सोना, चांदी या पशुधन लेकर आते थे। लेकिन देखिए, राजेंद्र चोला की पहचान वे गंगाजल लाने के लिए है। वो गंगाजल ले आए थे। இன்று உலகெங்கிலும் நீர் மேலாண்மை, சூழலியல் பாதுகாப்பு ஆகியவை பற்றிய ஏராளமான விவாதங்கள் நடக்கின்றன. நமது முன்னோர்களோ மிக பழமையான காலத்திலேயே கூட இவற்றின் மகத்துவத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். மற்ற இடங்களிலிருந்து தங்கம், வெள்ளி அல்லது பசுக்கள், பிற கால்நடைகள் என்று கவர்ந்து வந்த பல அரசர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், ராஜேந்திர சோழனுடைய அடையாளமோ புனித கங்கை நீரை கொண்டு வந்ததோடு இருக்கிறது. राजेंद्र चोला ने उत्तर भारत से गंगा जल लाकर दक्षिण में स्थापित किया। गंगा जलमयम जयस्तंभम, उस जल को यहां चोला गंगा एरी, चोला गंगा झील में प्रवाहित किया गया, जिसे आज பொன்னேரி झील के नाम से जाना जाता है। ராஜேந்திர சோழன் வடபாரதத்திலிருந்து புனித கங்கை நீரை கொண்டு வந்து தெற்கிலே நிறுவினான். கங்கா ஜலமயம் ஜெயஸ்தம்பம், இந்த நீரை கொண்டு இங்கே சோழகங்கை ஏரியிலே இட்டு நிரப்பினான். இது இன்று பொன்னேரி என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகின்றது. साथियों, राजेंद्र चोल ने गंगईकोंड चोलपुरम कोविल की स्थापना भी की थी। यह मंदिर आज भी विश्व का एक आर्किटेक्चरल वंडर है। ये भी
चोला साम्राज्य की ही देन है कि मां कावेरी की इस धरती पर मां गंगा का उत्सव मनाया जा रहा है। ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தை நிர்மாணமும் செய்தான். இந்த ஆலயம் இன்றும் கூட உலகின் ஒரு கட்டிடவியல் அற்புதமாக திகழ்கின்றது. அன்னை காவிரி பெருகி பாயும் இந்த பூமியிலே அன்னை கங்கைக்கு திருவிழா எடுக்கப்படுவது என்பதும் கூட சோழ சாம்ராஜ்யத்தின் நற்கொடையாகும். मुझे बहुत खुशी है कि आज उस ऐतिहासिक प्रसंग की स्मृति में एक बार फिर गंगा जल को काशी से यहां लाया गया है। अभी यहां मैं जब पूजा पाठ करने के लिए गया था, विधि पूर्वक अनुष्ठान संपन्न किया गया है, गंगा जल से अभिषेक किया गया है और मैं तो काशी का जनप्रतिनिधि हूं और मेरा मां गंगा से एक आत्मीय जुड़ाव है। चोला राजाओं के ये कार्य, उनसे जुड़े ये आयोजन, ये एक भारत श्रेष्ठ भारत के महायज्ञ को नई ऊर्जा, नई शक्ति और नई गति देते हैं। அந்த வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட பின்புலத்தின் நினைவினிலே மீண்டும் ஒருமுறை கங்கை நீரை காசியிலிருந்து இங்கே கொண்டு வந்திருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் உவகையையும் அளிக்கின்றது. தற்போது இங்கே நெறிப்படி அனுஷ்டானங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. புனித கங்கை நீரால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. நான் காசியின் மக்கள் பிரதிநிதி. கங்கை அன்னையிடம் எனக்கு ஆன்ம ரீதியான அன்பு இருக்கின்றது. சோழ அரசர்களின் இந்த செயல், அதோடு இணைந்த இந்த ஏற்பாடு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெருவேள்வியை போன்றது. இது உற்சாகம் அளிக்கவல்லது, கருத்தூக்கம் அளிக்கவல்லது. भाइयों बहनों, चोला राजाओं ने भारत को सांस्कृतिक एकता के सूत्र में पिरोया था। आज हमारी सरकार चोला युग के उन्हीं विचारों को आगे बढ़ा रही है। हम काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम जैसे आयोजनों के जरिए एकता के सदियों पुराने सूत्रों को मजबूत बना रहे हैं। गंगई कौन चोलपुरम जैसे तमिलनाडु के प्राचीन मंदिरों का भी एएसआई के जरिए संरक्षण किया जा रहा है। சகோதர சகோதரிகளே, சோழ அரசர்கள் பாரதத்தை கலாச்சார ஒற்றுமை என்ற இழை கொண்டு இணைத்தார்கள். இன்று நம்முடைய அரசாங்கம் சோழர்களுடைய இதே கருத்துக்களை, எண்ணங்களை முன்னெடுத்து செல்லுகின்றது. நாங்கள் காசி தமிழ்ச் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் போன்ற ஏற்பாடுகள் வாயிலாக ஒற்றுமையின், ஒருமைப்பாட்டின் பல நூற்றாண்டு கால பழமையான கோட்பாடுகளை பலப்படுத்தி வருகின்றோம். கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற தமிழகத்தின் பண்டைய ஆலயங்களையும் கூட இந்திய தொல்லியல் ஆய்வகம் வாயிலாக இப்போது பராமரிக்கப்பட்டு வருகின்றன. जब देश की नई संसद का लोकार्पण हुआ तो हमारे शिव आधीनम के संतों ने उस आयोजन का आध्यात्मिक नेतृत्व किया था। सब यहां मौजूद है। तमिल संस्कृति से जुड़े पवित्र सेंगोल को संसद में स्थापित किया गया है। मैं आज भी उस पल को याद करता हूं तो गौरव से भर जाता हूं। தேசத்தின் புதிய நாடாளுமன்றம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளையிலே
நமது சிவாதீனங்கள் புனிதர்கள் அந்த நிகழ்ச்சியின் ஆன்மீக தலைமையை ஏற்றார்கள். இதோ அவர்கள் உங்கள் மத்தியிலே இங்கே வீற்றிருக்கின்றார்கள். தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது. அந்த கணங்களை நான் இன்று நினைத்து பார்த்தாலும் கூட என் நெஞ்சம் பெருமிதத்தில் பொங்குகிறது. साथियों, मैंने अभी चिदंबरम के नटराज मंदिर के कुछ दीक्षितरों से मुलाकात की है. उन्होंने मुझे इस दिव्य मंदिर का पवित्र प्रसाद भेंट किया, जहां भगवान शिव की नटराज रूप में पूजा होती है. नटराज का ये स्वरूप, ये हमारी फिलॉसफी और साइंटिफिक रूट्स का प्रतीक है. நண்பர்களே, நான் இப்போதுதான் சிதம்பரம் நடராஜா ஆலயத்தின் சில தீட்சிதர்களை சந்தித்தேன். சிவபெருமான் நடராஜராக வழிபடக்கூடிய அந்த திவ்யமான ஆலயத்தின் பவித்திரமான பிரசாதத்தை அவர்கள் எனக்கு அளித்தார்கள். நடராஜரின் இந்த ஸ்வரூபம், இது நமது தத்துவம், அறிவியல் வேர்கள் ஆகியவற்றின் அடையாளம். भगवान नटराज की ऐसी ही आनंद तांडव मूर्ति दिल्ली के भारत मंडपम की शोभा भी बढ़ा रही है. इसी भारत मंडपम में G20 के दौरान दुनिया भर के दिग्गज नेता जुड़े थे. நடராஜ சுவாமியின் இதே போன்ற ஆனந்த தாண்டவ மூர்த்தி தில்லியின் பாரத் மண்டபத்தின் அழகுக்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. இதே பாரத் மண்டபத்தில் G20 போது உலகெங்கிலும் இருந்தும் உலக மகா தலைவர்கள் எல்லாம் குழுமினார்கள். साथियों, हमारी शैव परंपरा ने भारत के सांस्कृतिक निर्माण में बहुत बड़ी भूमिका निभाई है. चोला सम्राट इस निर्माण के अहम आर्किटेक्ट थे. इसलिए आज भी शैव परंपरा के जो जीवंत केंद्र है, तमिलनाडु उनमें बेहद अहम है. நமது சைவ பாரம்பரியம் பாரதத்தின் கலாச்சார நிர்மாணத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றது. சோழ பேரரசர்கள் இந்த நிர்மாணத்தின் முக்கியமான சிற்பிகளாக விளங்கினார்கள். ஆகையால் தான் இன்றும் கூட சைவ பாரம்பரியத்தின் உயிர்ப்புடைய மையங்களில் தமிழ்நாடு மிகவும் முக்கியமானது. महान नयनमार संतों की लीगेसी, उनका भक्ति लिटरेचर, तमिल लिटरेचर, हमारे पूज्य आधीनमों की भूमिका, उन्होंने सोशल और स्पिरिचुअल फील्ड में एक नए युग को जन्म दिया है. பெருமை மிகு நாயன்மார் புனிதர்களின் சீர்மரபு, அவர்கள் யாத்த பக்தி காப்பியங்கள், செம்மொழியாம் தமிழ் மொழியின் இலக்கியம், நமது போற்றுதலுக்குரிய ஆதீனங்களின் பங்களிப்பு, அவர்கள் சமூக மற்றும் ஆன்மீக களங்களில் ஒரு புதிய யுகத்திற்கு பிறப்பளித்திருக்கின்றார்கள். साथियों, आज दुनिया जब इंस्टेबिलिटी, वायलेंस और एनवायरमेंट जैसी समस्याओं से जूझ रही है, ऐसे में शैव सिद्धांत हमें सॉल्यूशंस का रास्ता दिखाते हैं. நண்பர்களே, இன்று உலகம் நிலையில்லா தன்மை, வன்முறை மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சனைகளில் உழன்று வரும் வேளையிலே சைவ சித்தாந்தம் நமக்கு தீர்வளிக்கும் பாதையை துலக்கி காட்டுகின்றது.
आप देखिए, तिरुमूलर ने लिखा था, अनबे शिवम, अर्थात प्रेम ही शिव है, लव इज शिवा। आज अगर विश्व इस विचार को एडॉप्ट करे तो ज्यादातर क्राइसिस अपने आप सॉल्व हो सकती है। इसी विचार को भारत आज वन वर्ल्ड, वन फैमिली, वन फ्यूचर के रूप में आगे बढ़ा रहा है। நீங்களே பாருங்கள், அன்பே சிவம் என்றார் சித்தர் திருமூலர். இன்று இந்த கோட்பாட்டை உலகம் முழுவதும் கடைபிடித்தால் பெரும்பாலான சங்கடங்கள் தாமாகவே தீர்ந்து போய்விடும். இந்த எண்ணத்தை தான் பாரதம் இன்று ஓர் உலகம், ஓர் குடும்பம், ஓர் எதிர்காலம் என்ற வகையினிலே முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றது. साथियों, आज भारत विकास भी, विरासत भी इस मंत्र पर चल रहा है। आज का भारत अपने इतिहास पर गर्व करता है। बीते एक दशक में हमने देश की धरोहरों के संरक्षण पर मिशन मोड में काम किया है। देश की एंशियंट स्टैच्यूज और आर्टिफैक्ट्स जिन्हें चुराकर विदेशों में बेच दिया गया था, उन्हें वापस लाया गया है। நண்பர்களே, இன்று பாரதம் வளர்ச்சியோடு கூடவே மரபும் என்ற மந்திரத்தை அடியொற்றி பயணித்து வருகிறது. இன்றைய பாரதம் தனது வரலாற்றின் மீது பெருமிதம் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளெல்லாம் தேசத்தின் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் பணியிலே மிகுந்த உருத்தோடும் கருத்தோடும் பணியாற்றி வந்திருக்கின்றோம். தேசத்தின் பண்டைய சிலைகள் மற்றும் கலை சின்னங்கள் இவை களவாடப்பட்டு அயல் நாடுகளில் விற்கப்பட்டு விட்டன. இவற்றை நாங்கள் மீட்டெடுத்து வந்திருக்கிறோம். 2014 के बाद से 600 से ज्यादा प्राचीन कलाकृतियां, मूर्तियां दुनिया के अलग अलग देशों से भारत वापस आई हैं। इनमें से 36 खास तौर पर हमारे तमिलनाडु की है। आज नटराज, लिंगोद्भव, दक्षिण मूर्ति, अर्धनारीश्वर, नंदिकेश्वर, उमा परमेश्वरी, पार्वती, समंदर, ऐसी कई महत्वपूर्ण धरोहरें अब फिर से इस भूमि की शोभा बढ़ा रही है। 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு 600க்கும் அதிகமான தொன்மையான கலைப்படைப்புகள் உலகின் பல்வேறு தேசங்களிலிருந்தும் பாரதம் வந்தன. இவற்றிலே நண்பர்களே சற்று கவனமாக கேளுங்கள். இவற்றிலே 36 கலைப்பொருட்கள் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இன்று நடராஜர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், நந்திகேஸ்வரர், உமா பரமேஸ்வரி, பார்வதி, சம்பந்தர், இப்படி பல மகத்துவம் வாய்ந்த பாரம்பரியங்கள் இப்போது இந்த பூமியிலே மீண்டும் அழகு சேர்த்து வருகின்றன. साथियों, हमारी विरासत और शैव दर्शन की छाप अब केवल भारत तक या इस धरती तक ही नहीं, जब भारत चंद्रमा के साउथ पोल पर लैंड करने वाला पहला देश बना, तो हमने चंद्रमा के उस पॉइंट को भी शिव शक्ति नाम दिया। चंद्रमा के उस अहम हिस्से की पहचान
अब शिव शक्ति के नाम से होती है। நண்பர்களே, நமது மரபும் சைவ தத்துவத்தின் முத்திரையும் பாரதம் வரை மட்டுமோ அல்லது இந்த பூமியுடனோ மட்டும் நின்று போய்விடவில்லை. பாரதம் நிலவின் தென்துருவத்தில் இறங்கிய முதல் தேசமானது. அப்போது நாம் நிலவின் அந்த இடத்திற்கு சிவசக்தி என்று பெயர் சூட்டினோம். நிலவின் அந்த முக்கியமான பாகம், அந்த பகுதி இனி சிவசக்தி என்ற பெயரால் அடையாளம் காணப்படும். साथियों, चोला युग में भारत ने जिस आर्थिक और सामाजिक सामरिक उन्नति का शिखर छुआ है, वो आज भी हमारी प्रेरणा है। राज राजा चोला ने एक पावरफुल नेवी बनाई। राजेंद्र चोला ने इसे और सुदृढ़ किया. நண்பர்களே, சோழர்கள் காலத்திலே எந்த பொருளாதார போர்த்திர உன்னத உயரங்களை பாரதம் தொட்டதோ அவை இன்றும் கூட நமது கருத்தூக்கங்கள். ராஜராஜ சோழன் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார். ராஜேந்திர சோழன் இதை மேலும் பலப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். उनके दौर में कई प्रशासनिक सुधार भी किए गए. उन्होंने लोकल एडमिनिस्ट्रेटिव सिस्टम को सशक्त बनाया. एक मजबूत राजस्व प्रणाली लागू की गई. व्यापारिक उन्नति, समुद्री मार्गों का इस्तेमाल, कला और संस्कृति का प्रचार प्रसार. भारत हर दिशा में तेजी से आगे बढ़ रहा था. அவருடைய காலகட்டத்திலே பல்வேறு நிர்வாக மேம்பாடுகள் புரியப்பட்டன. அவர் உள்ளூர் நிர்வாக அமைப்பினை சக்தியுடையதாக ஆக்கினார். ஒரு பலமான நிதி வழிமுறையை அமல் செய்தார். வியாபார உயர்வு, கடல் மார்க்கங்களின் பயன்பாடு, கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரச்சாரம், இப்படியாக பாரதம் அனைத்து திசைகளிலும் விரைவாக முன்னேறிக் கொண்டிருந்தது. साथियों, चोला साम्राज्य के नए भारत के निर्माण के लिए एक प्राचीन रोड मैप की तरह है. यह हमें बताता है अगर हमें विकसित राष्ट्र बनाना है तो हमें एकता पर जोर देना होगा. हमें हमारी नेवी को, हमारी डिफेंस फोर्सेस को मजबूत बनाना होगा. हमें नए अवसरों को तलाशना होगा और इस सबके साथ ही अपने मूल्यों को, उसको भी सहेज कर रखना होगा. और मुझे संतोष है कि देश आज इसी प्रेरणा से आगे बढ़ रहा है. நண்பர்களே, சோழ சாம்ராஜ்யம் புதிய பாரதத்தின் நிர்மாணத்திற்கான பழமையான சாலை வரைபடம் போன்றது. நாம் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையின் மீது அழுத்தம் அளிக்க வேண்டும். நாம் நமது கடற்படையினை, நமது பாதுகாப்பு படைகளை பலமுள்ளவையாக ஆக்க வேண்டும். நாம் புதிய சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இவை அனைத்தோடும் கூடவே நமது விழுமியங்களையும் நன்கு பாதுகாத்து பேண வேண்டும். இன்று தேசம் இந்த உத்வேகத்தை தாங்கி முன்னேறி வருகின்றது என்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. साथियों, आज का भारत अपनी सुरक्षा को सर्वोपरि रखता है. अभी ऑपरेशन सिंदूर के दौरान दुनिया ने देखा है कि कोई अगर भारत की सुरक्षा
और संप्रभुता पर हमला करता है तो भारत उसे कैसे जवाब देता है। ऑपरेशन सिंदूर ने दिखा दिया है कि भारत के दुश्मनों के लिए, आतंकवादियों के लिए अब कोई ठिकाना सुरक्षित नहीं है। और आज जब मैं हेलीपैड से यहां आ रहा था, 3-4 किलोमीटर का रास्ता काटते हुए, और अचानक मैंने देखा एक बड़ा रोड शो बन गया और हरेक के मुंह से ऑपरेशन सिंदूर का जय जयकार हो रहा था। ये पूरे देश में ऑपरेशन सिंदूर ने एक नई चेतना जगाई है, नया आत्मविश्वास पैदा किया है और दुनिया को भी भारत की शक्ति को स्वीकार करना पड़ रहा है। நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது பாதுகாப்பை அனைத்தையும் விட பெரிதாக கருதுகின்றது. யாராவது பாரதத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் பாரதம் எப்படிப்பட்ட பதிலடியை கொடுக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்தூரின் போது உலகமே உற்று பார்த்தது. பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பானது கிடையாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் வெளிச்சம் போட்டு காட்டியது. நண்பர்களே, நான் இங்கே வந்தபோது அங்கே ஹெலிபேடிலே தரையை தொட்டேன். சற்றேறக்குறைய 3-4 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தது அது. அப்போது அங்கே சாலையிலே ஒரு ரோட் ஷோவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவரிடத்திலும் ஆபரேஷன் சிந்தூரின் ஜெயகோஷம் அவர்கள் வாயிலே இதுவே மந்திர ஒலியாக ஒலித்துக் கொண்டிருந்தது. இதே உணர்வுதான் நாடு முழுவதிலும் இருக்கும் குடிமக்கள் மனதிலும் குரலிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, பிரதிபலித்து வருகின்றது. நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகமே இதை கண்டு வியந்து பார்க்கிறது. இந்தியாவின் வல்லமையை உலகம் தெரிந்து கொண்டு வருகின்றது. साथियों, हम सब जानते हैं कि राजेंद्र चोला ने गंगईकोंड का निर्माण कराया तो उसके शिखर को तंजावुर के बृहदेश्वर मंदिर से छोटा रखा। वो अपने पिता के बनाए मंदिर को सबसे ऊंचा रखना चाहते थे। अपनी महानता के बीच भी राजेंद्र चोला ने विनम्रता दिखाई थी। நண்பர்களே, ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணம் செய்தாலும் கூட அதனுடைய கோபுரத்தை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலய கோபுரத்தை விட குறைவானதாக வைத்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தனது தந்தையாரால் கட்டியெழுப்பப்பட்ட ஆலயத்தின் கோபுரத்தை அனைத்தையும் விட உயரமானதாக தக்க வைக்கவே அவர் விரும்பினார். தனது மகத்துவத்திற்கும் இடையேயும் கூட ராஜேந்திர சோழன் மிகுந்த பணிவினை வெளிப்படுத்தினார். आज का नया भारत इसी भावना पर आगे बढ़ रहा है। हम लगातार मजबूत हो रहे हैं, लेकिन हमारी भावना विश्व बंधु की है, विश्व कल्याण की है। இன்றைய புதிய பாரதம் இதே உணர்வின் ஆதாரத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. நாம் தொடர்ந்து பலமடைந்து வருகின்றோம் என்றாலும் கூட நமது உணர்வுகள் உலகத்தின் நண்பனுக்கானவை, உலக நலனுக்கானவை. साथियों, अपनी विरासत पर
गर्व की भावना को आगे बढ़ाते हुए आज मैं यहां एक और संकल्प ले रहा हूं। आने वाले समय में हम तमिलनाडु में राजराजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे। ये प्रतिमाएं हमारी ऐतिहासिक चेतना का आधुनिक स्तंभ हो बनेगी। நண்பர்களே, நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன். வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம். இந்த உருவச் சிலைகள் நமது வரலாற்று விழிப்புணர்வின் நவீன கொடிமரங்களாகும். साथियों, आज डॉक्टर एपीजे अब्दुल कलाम जी की पुण्यतिथि भी है। विकसित भारत का नेतृत्व करने के लिए हमें डॉक्टर कलाम, चोला राजाओं जैसे लाखों युवा चाहिए। शक्ति और भक्ति से भरे ऐसे ही युवा 140 करोड़ देशवासियों के सपनों को पूरा करेंगे। हम साथ मिलकर एक भारत श्रेष्ठ भारत के संकल्प को आगे बढ़ाएंगे। इसी भाव के साथ मैं एक बार फिर आज के इस अवसर की आप सबको बधाई देता हूं। बहुत बहुत धन्यवाद।